இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு கொய்யாப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு ஒரு துண்டு சாக்லேட், அதுக்கப்புறமா இதில் 2 ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 150 ml அளவு பால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலே எப்படி வந்துட்டு மில்க் ஷேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் சம்மர் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபியை லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.